வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Navi பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ற இந்த ஒரு லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ரூவ் ஆகல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,80,000 ரூபாய் லோன் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஅப்ளை வந்து பண்ணும்போது, அதாவது அந்த லோனை வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணி ரீஅப்ளை வந்து பண்ணும்போது எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து ரிஜெக்டட் தான் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டா அடுத்த லோன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காம போறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்கொயரி இருக்கிறதுனால எனக்கு வந்து கண்டினியூஸா ரிஜெக்டட் ஆயிருக்கு. ஸோ என்னோட மெயின் ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி கவுண்ட் தான். எனக்கு என்கொயரி கவுண்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் ரிஜெக்டட் ஆயிட்டு இருக்க தவிர நமக்கு என்கொயரி கவுண்ட் மட்டும் கம்மியா இருந்ததுன்னா இப்போ நமக்கே வந்து ஈஸியா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் கிடைச்சது அப்படின்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது உங்களோட சிபிலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. உங்களுக்கு நல்ல சிபில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாம லோன் வந்து தரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ அப்படி வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் லோன் வந்து வாங்க முடியும். கடைசியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,80,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் நான் வந்து ஒரு டைம் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு டைம் 50,000 ரூபாய் லோன் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து அப்ளை பண்ண எல்லா டைமும் எனக்கு வந்து ரிஜெக்டட் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி லோன் அண்ட் கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட Navi ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்துட்டு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் லோன் எடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Navi லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ₹1 கூட பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அதே மாதிரி இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். 0% ஃபார் க்ளோசிங் சார்ஜஸ், எந்த ஒரு ₹1 கூட சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய லோனை வந்து ஃபார் க்ளோஸும் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் பேங்க்ல லோன் எடுத்தால் கூட உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீ இல்லாமல் லோன் தரமாட்டான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபீ இல்லாமையே லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட Navi ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்சைட் தான் ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கான ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லோன் ஆஃபரை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு லோன் அமௌண்ட் உங்களுக்கு டிஸ்பார்சல் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்ல சேலரி வருதோ, எந்த பேங்க்ல அதிகமாக டிரான்சாக்ஷன் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு எஸ் கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி ப்ரொசீட் வித் கன்சர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிபி என்டர் பண்ணதுமே வந்து நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரில் லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் இங்கே வந்து ஷோ ஆகும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் ரீஃப்ரெஷ் பண்ணாதீங்க, ரீலோடும் வந்து பண்ணாதீங்க. இந்த ஸ்டேஜில் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணோம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கான அந்த கிரெடிட் லிமிட்டை வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வேரி பண்ணி லோனை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 லட்சம் ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா 1 லட்சம் ரூபாயை மட்டும் நீங்கள் வேரி பண்ணி உங்களுக்கான EMI டைமிங்கும் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, உங்களுக்கு நிறைய என்கொயரி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ரிஜெக்டட் ஆகும்.
ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்ரூவ் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருந்தது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு வந்து 15,000 ரூபாய் இஎம்ஐ வந்து பே பண்ணணும். இதில் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இவருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா per மந்த்துக்கு 2.45% தான் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இவருக்கு வந்து லோன் வந்து கிடைச்சிருக்குது. பட் நமக்கு வந்து லோன் கிடைக்கும்போது அதிகபட்சமாக ஒரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% இன்ட்ரெஸ்ட்டில் தான் நமக்கு வந்து லோன் வந்து கிடைச்சிருந்தது. பட் இவர் வந்து அப்ளை பண்ணும்போது இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிபில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்கேஸ் நல்ல சிபில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் 3 லட்ச ரூபாய் லோன் எடுக்கும்போது எனக்கு கிடைச்சிருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18% மட்டும்தான். பட் இவருக்கு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிபிலை டிபெண்ட் பண்ணி தான் இது வந்து சேஞ்சஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணி கம்மியான அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இதில் எடிட் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் டைமிங்கையும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னா டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சியை வந்து வெரிஃபை பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை மேனுவலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை டிஜிலாக்கர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். நான் வந்து வெரிஃபை மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுக்கு. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆத்தென்டிகேஷன் ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி உங்களோட ஆதார் டீட்டெயிலை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்காது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ண சொல்லும். அதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. பட் இப்போ வீடியோ கேவிசி வந்து பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் கையில் இருந்தால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பேசிக் கொஸ்டின் அப்புறம் உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அவ்வளோதான். உங்களோட நேம், ஃபாதர்ஸ் நேம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அவ்வளோதான் வந்து கேட்பாங்க. சிம்பிளாகவே ஈஸியாக நீங்கள் வந்துட்டு இந்த கேவிசியை வந்து பண்ணி முடிச்சிடலாம். இந்த கேவிசி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட கேவிசி பண்ணி முடிச்சதுமே அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து இந்த ஒரு லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இதில் வந்து லோன் வந்து வாங்கலாம். பட் எல்லாருக்கும் இது அப்ரூவ் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் ரேர் தான். ஸோ உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக இதில் லோன் வந்து வாங்க முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணலாம். ஸோ லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரூ பேலன்ஸ் அப்படி இல்லைனா பிரான்ச் அப்புறம் ரிங். ஸோ இந்த 3 லோன் ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து கேட்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோன் வந்து அப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதில் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து பெருசாக இந்த 3 லோன் ஆப்ஸுக்குமே வந்து தேவைப்படாது. பட் இந்த 3 லோன் ஆப்ஸ்லையுமே நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட்டாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. பெரிய அமௌண்ட்டாக எடுக்கும்போது வட்டி அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகமாகலாம். ஸோ சின்ன அமௌண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா நான் சொல்கிற இந்த 3 ஆப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஆப்ஸோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு லோன் பற்றின டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.